தொடர்ந்து பெர்கமு சபையை குறித்து நாம் இன்னும் சில சம்பவங்களை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கவனிக்கலாம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருந்த சபை, தன்னுடைய ஊழியன் அந்திபா என்கிறவன் கொல்லப்பட்ட போதும், அந்த கொலையெல்லாம் ரொம்ப கொடூரமானது, அப்படி கொல்லப்பட்ட நாட்களிலும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் விசுவாசத்தை காத்துக்கொண்டு போராடிய சபை, அதிலே சில குறைகளையும் தேவன் சுட்டி காண்பிக்கிறார். இவ்வளவு விசுவாசத்தில் நிலைநிற்கக்கூடிய சபையின் மத்தியிலேயும் குறைவுகள் இருக்கிறதை சுட்டி காண்பிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகிலும் என்கிறார். இந்த ஆகிலும் என்பது மேல நல்ல கிரியைகள் எல்லாம் காண்பிச்சார். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி காத்துக்கொண்டு தேவநாமத்தை மறுதலியாமல் இருக்கிற சபை, இவ்வளவு தகுதி பெற்ற சபை, ஆகிலும் உன்னிடத்தில் குறை உண்டு. அந்த ஆகிலும் என்பதற்கு என்ன அர்த்தம் இருக்குதா? என்ன அர்த்தம் புரியுதா? இவ்வளவு நல்ல விசுவாசத்தில் வளர்ந்த சபை அங்கேயும் சில குறைகள் இருப்பதை காண்பிக்கிறார். இப்ப வாசிப்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி காத்துக்கொண்ட சபை, வளர்ந்து முதிர்ச்சி பெற்ற சபை, ஆகிலும் உன்னிடத்தில் குறை உண்டு என்கிறார். என்ன குறையா பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. எங்க இருக்கிறாங்க பாருங்க. விசுவாசத்தில் வளர்ந்த சபை, தேவனுடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த சபை, அவைகள் மத்தியிலும் இந்த பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உண்டு என்கிறார். அப்படின்னா நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற தேவ மனிதர்களும் பெர்கமுவில் இருக்கிறார். கூடவே பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உள்ளேயே இருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது எல்லா காலகட்டங்களிலும், கடந்த 2000 ஆண்டுகள் சபைகளில் செக் பண்ணீங்கன்னா எல்லா காலகட்டங்களிலும் இப்படி சம்பவங்கள் இருக்கும். நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற தேவ மனிதர்களும் இருப்பாங்க. கூடவே பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் அங்கே இருப்பதை வேதம் காண்பிக்கிறது. அந்த போதகம் என்ன போதகமா பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போடக்கூடிய ஒரு போதனை. அப்படின்னா இது என்ன என்பதை சற்று நிதானிக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசித்தல் என்பது சிலையை வைத்து சிலைக்கு பூஜை எல்லாம் செய்து அதை சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டை பேசல. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் என்பதை அதை குறித்து சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த பெர்கமு எப்படிப்பட்டதுன்னு இப்பதான வாசிச்சோம். அந்திபா கொல்லப்பட்ட நாட்களிலும் தன்னுடைய விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்த சபையாச்சே. அது எப்படி சிலையை வைத்து அதுக்கு பூஜை பண்ணி அந்த பூஜை பண்ணின விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும்? அப்படின்னா லிட்டரலாக விக்கிரக ஆராதனை பெர்கமுவில் இல்லை. வேறு எந்த ஆராதனை விளங்குதா பாருங்க. எபேசியர் 5:5 விக்கிரக ஆராதனையான பொருளாசை வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்ல விசுவாசத்தில் வளர்ந்த தேவ சபையின் மத்தியிலேயும் விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையை உண்டு பண்ணுகின்ற, இவைகளை தூண்டுகின்ற பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உண்டு என்பதை தேவன் அறிவிக்கிறார்.
இன்றைய சபைகள் அப்படி காண முடியுதா பாருங்க, அப்படி செக் பண்ணுவோம். பெர்கமுக்கு தேவன் சொன்னது இன்றைய சபைக்கும் பொருந்துமான்றதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. நல்ல ஆவிக்குரிய தேவ மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கூடவே பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையை உண்டு பண்ணுகிறவர்களும் சபைக்குள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெர்கமுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, 2000 ஆண்டு சபைகளுக்கு சொல்லப்பட்ட தேவ செய்தி. அப்படியானால் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களின்படி, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளை உண்டு பண்ணுகின்ற அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை புரியுதா? உதாரணத்திற்கு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணை என்ன பண்ண சொல்றாரு? ஒரு கையோ ஒரு காலோ இடரல் உண்டாக்கினால் அவைகளை தரித்து போடு என்று சொல்றாரா? அந்த வண்ணமாகவே இந்த விக்கிரக ஆராதனையை உண்டு பண்ணுகின்ற அவயவங்களை அழித்து போடுங்கள் என்கிறார். ஏன் அழித்து போடணும்? இந்த விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகிய பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. தேவன் அதை டிக்ளேர் பண்றார், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று. ஆனால் கிறிஸ்தவத்தில் இந்த விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ரொம்ப பாலிஷ்டா, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, கிரேஸ் டீச்சிங் என்ற பெயர்ல ரொம்ப சாதாரணமாக கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. இந்த பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழிச்சு போடுங்கள் என்கிறாரே, ஒரு கண் உடையவனாக நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் என்கிறார். விளங்குதா? இதை சிலர் எப்படி எடுத்துட்டாங்கன்னா, ஒரு கண்ணை பிடிங்கிட்டு ஒரு கண்ணோடு பரலோகத்தில் எப்படிங்க நாங்க வந்து வாழ முடியும்? ஒற்றை கண்ணனாய் பரலோகத்துல, அதாவது இந்த பிசிக்கலா மாம்ச கண்கள் ஒற்றை கண்ணோடு வந்து வாழ்றதல்ல. அங்க வந்து பரலோகத்துல ஒரு கண் இருக்காது, ஒரு கண்ணோடு வாழ்றதா? சிந்திங்க. அதை பற்றி பேசல. இந்த பூமியில் வாழ்கிற போது இந்த இடரலை உண்டு பண்ணுகின்றதான அவயவங்களை தரித்து போட்டாகிலும், சொல்றது புரியுதா? இந்த அவயவங்களை தரித்து போட்டாகிலும் அவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறார். எதிலிருந்து? புரியுதா? அதிலிருந்து விடுபட்டு தேவ பக்தியாய் வாழ்ந்து தேவராட்சியத்திற்குள் பிரவேசிக்கணும். அங்க ஒற்றை கண்ணனாய் ஒற்றை கை உள்ளவனாய் வாழ்றதல்ல. அங்க ஆத்துமா இப்படிதான் இருக்கும். சரீரம்தான் தரித்து போட சொல்றாரு, ஆத்துமா அங்கு தேவ சாயல்ல தான் இருக்கும். இங்க பிசிக்கலா மாம்ச சரீரத்தில் இருப்பது ஒரு கண் இல்லாம வாழ்கிறது போலவே பரலோகத்திலும் ஒரு கண் இல்லாமல் வாழ்கிறது அல்ல. ஆத்துமா அங்கு தேவ சாயலாக இருக்கும். ஏன்னா ஆத்துமா மாம்ச சரீரத்தில் இராது, ஒளியின் சரீரத்தில் இருக்கும். சரி, எனவே அப்படியானால் இந்த அவயவங்களை அழித்து போடுங்கள்னா என்ன பொருள்? இந்த மாம்ச இச்சைகளையும் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைகளையும் உண்டு பண்ணுகிறதான அந்த அவயவங்களை அழித்தாகிலும் தேவராட்சியத்திற்கு நீ தகுதி பெற வேண்டும் என்கிறார். விளங்க முடியுதா? கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அப்படி இருந்தும் 5ஆம் வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தை கொஞ்சம் நிதானிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகரிடத்துல தேவன் பிரியமாய் இருந்ததில்லைன்னு சொல்றாரு. எப்படி இருந்தும்? முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால்
வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தும் என்று 5ஆம் வசனத்துல இருக்கு இல்லையா? எப்படி இருந்தும் புரியுதா? தேவனே ஜனங்களை வழிநடத்துகிறார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களோடு கூடவே இருந்து வழிநடத்துகிறார். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான பானத்தை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் ஞான தண்ணீரை குடித்தார்கள். அப்படி இருந்தும் அவர்களிடத்தில் அநேகமிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. என்னன்னு புரியுதா பாருங்க. இப்படி மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தி மன்னாவினால் அவர்களை போஷித்து ஞான போஜனம் ஞான பானம் எல்லாம் கொடுத்து வழிநடத்தி வரக்கூடிய ஒட்டுமொத்த சபை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து ராஜ்யத்துக்கு, அதாவது கானானுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கானானுக்கென்று வாக்குத்தத்தமும் பெற்றதான சந்ததியாகி இந்த கூட்டத்தில் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லையா? இப்ப 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு வந்தான், அதுல அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்கிறார். ஏன் புரியுதா பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி, கானானை சுதந்திரிக்க போகிற சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியின் இடத்திலேயே அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லையே. அதற்கு என்ன காரணம்? அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதிருப்போமாக, இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்களே, பெரும்பான்மையான கூட்டம் அழிக்கப்பட்டார்களே, இதெல்லாம் என்னவா? நமக்கு திருஷ்டாந்தம். என்ன திருஷ்டாந்தம்? அதுல நமக்கு என்ன திருஷ்டாந்தம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி தான் நாம, ஆவிக்குரிய யூதர்கள். பரம கானானை சுதந்திரிக்க போகிறோம் என்றுதான் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவன் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு வழிநடத்தப்பட்டானோ அதுபோல நாம் பரம கானானுக்கு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி வழிநடத்தப்படுகிற போது இந்த ஞான போஜனமாகிய தேவனுடைய வார்த்தையை, ஞான பானமாக தேவனுடைய வார்த்தையை புசித்து குடித்து அப்படி வழிநடத்தப்படுகிற சபைகளிலேயும் விக்கிரகங்களுக்கு படைச்சவைகளை புசிக்கிறதான பொருளாசையாகி விக்கிரகாராதனையை உண்டு பண்ணுகிற இந்த பாலாக்கினுடைய அந்த பீலேயாமனுடைய உபதேசத்தை கை கொள்கிறவர்களும் இருக்கிறபடினாலே அவர்களிடத்தில் தேவன் அநேகரிடத்தில் பிரியமாய் இருந்ததில்லை என்கிறார். விளங்குதா பாருங்க. ஆகவே அவர்கள் வழியிலே அழிக்கப்பட்டார்கள். அவர்களைப் போல நீங்களும் இச்சியாமல், வழியில் அழிக்கப்படாமல் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விளங்குதா? இஸ்ரவேலனுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்க செக் பண்ணீங்கன்னா, அவனுக்கு நடந்தது போல நமக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்கு அவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள், நமக்கு எச்சரிக்கை உண்டாக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 லட்சம் புருஷர்கள் எத்தனை பேர் கானானுக்கு வந்து சேர்ந்தா? என்னையா இது? 0.0001 கூட காணுமே. 1% வந்திருந்தாலே எவ்வளவு வந்திருக்கணும்? 6 லட்சத்துல 1% 6000 பேர் வந்திருக்கணும். 6 லட்சம் புருஷர்ல 1%, நாட் ஈவன் 1%, 0.001 போகுது. 2 பேர் தான் குவாலிஃபை ஆகிறான். ஆனா இவன் எல்லாம் சாதாரண அல்ல, வாக்கு தத்தம் பெற்றவன், கானானை சுதந்திரிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆனால் வழியிலே கொல்லப்படுகிறான். காரணம் என்னவென்றால் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு. புசிச்சார்களா? கொஞ்சம் சிந்திங்க. இவர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு சபையாகிய பரம கானானை சுதந்திரிக்க போகிற தேவ சபையாகிய நமக்கு 7 பொன் குத்து விளக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டிய சபையாகிய நமக்கு திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, அப்படி அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தார்களா? செக் பண்ணி பார்ப்போம். யாத்ராகமம். சரி, ஓகே, வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். என்ன எச்சரிக்கை பாருங்க சபைக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னு புரியுதா பாருங்க. பெர்கமுக்கு சொல்றாரு, பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு ஆரம்பிச்சு, அந்த பெர்கமு சபையிலே விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசித்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை எச்சரிக்கிறார்.
இன்றைய சபைகளிலும் இது காணப்படும். இது அப்படியே நீங்க பழைய ஏற்பாடு சபையோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால் அவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். 8ஆம் வசனம். அவர்களில் சிலர் வேசிதனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசிதனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இப்படி வேசித்தனம் பண்ணி அதனால் 23,000 பேர் செத்து போகிறதும், பிறகு அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டது போல நாமும் பரீட்சை பாராதிருக்க வேண்டும் என்பதாகவும், இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறுமுறுத்தது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அப்ப கூர்ந்து கவனிச்சோமானால் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலனுக்கு சம்பவித்ததெல்லாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு திருஷ்டாந்தங்கள் என்பதை விளங்கணும். 11ஆம் வசனத்தை உறுதி செய்து பாருங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அந்த வார்த்தை புரிதா பாருங்க. இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பொன் குத்து விளக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டிய அக்கினி தீபங்களாக இருக்க வேண்டிய தேவனுடைய 7 ஆவிகளை உடைய இந்த அக்கினி தீபங்கள் சபையில் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபை பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலனை போலவே விக்கிரக ஆராதனை செய்து கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பிறகு முறுமுறுப்பு செய்து வேசித்தனம் செய்து அவர்கள் அழிக்கப்பட்டார்களே, அதுபோல நீங்களும் செய்யாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். ஆகவே இதெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக சம்பவித்தது. நமக்கு அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப தேவாவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்னன்னு புரியுதா? பெர்கமு சபையை பார்த்து விக்கிரகங்களுக்கு படைச்சவைகளை புசிக்கக்கூடிய அந்த பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு என்று பெர்கமு சபைக்கு சொல்லுகிறாரே, உண்டா? செக் பண்ணி பாருங்க. பெர்கமு ஆகிய அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வாழ்ந்த சபைக்கு மட்டும்தான் இது பொருந்துகிறதா? இன்றைய சபைக்கும் பொருந்துகிறதா? பாருங்க. எஸ், இன்றைய சபைக்கும் பொருந்தும். இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஹைலைட் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் மத்தியில மோசே 40 நாள் மலைக்கு போயிட்டான். மாலை எல்லாம் போடாம தான் போனான். அதனால இங்க மலைக்கு போறதுனாலே மாலை போடணும்ல. மோசே மாலை எல்லாம் போடல, ஆனா 40 நாள் மலைக்கு போயிட்டான். போயிட்டு அங்க தண்ணி கூட குடிக்காம, அப்பம் பூசியாம, தண்ணீர் கூட குடிக்காம 40 நாள் தண்ணி குடிக்காம இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் தண்ணி குடிக்காம இருந்தா என்ன ஆகும் பாருங்க. தண்ணி கூட குடிக்காம தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய நியாயப்பிரமாண விதிகள் எல்லாம் வாங்கிட்டு இறங்கி வரான். இறங்கி வந்தா ஆரோன் ஜனங்களுடைய பொண்ணை எல்லாம் வாங்கி கன்று குட்டிகளை உண்டாக்கிட்டான். மலைக்கு போன மோசேக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. ஒருவேளை ஆள் காலி போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான். கன்று குட்டிகள் செய்து, பொண்ணை வாங்கி கன்று குட்டிகளை செய்து கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்றான். அந்த வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 23, 24 இந்த அதிகாரங்கள்ல இருக்கு. யாத்ராகம் 32ஆம் அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அப்படின்னா மோசே என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆள் காலி போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான். ஓகே, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்தின் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். என்ன சொல்றான் பாருங்க, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. இப்ப தேவன் போய் தெய்வங்கள் ஆயிடுச்சு. சரி, தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, எதுக்கு முன்பாக? அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். யாருக்கு பண்டிகையா? கன்றுக்குட்டிக்கு முன்பாக பலிபீடத்தை கட்டிட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்னு என்ன அர்த்தம்? இப்ப கர்த்தர் அந்த கன்றுக்குட்டியா? அப்படின்னு என்ன அர்த்தம் புரியுதா பாருங்க. கொண்டாட்டம் பண்டிகை கர்த்தருக்கா, பலி செலுத்துவது கன்றுக்குட்டிக்கு, விக்கிரகத்துக்கு. இன்றைய கிறிஸ்தவமும் அப்படிதான். ஆலயம் கட்டுகிறோம் என்பது கர்த்தருக்கு, ஆனா பலி செலுத்துவதெல்லாம் எதுக்கு? அது எப்படியா? ஒரு கன்றுக்குட்டிக்கு முன்பாக பலிபீடத்தை உண்டாக்கி அது பலி செலுத்தி அதுக்கு தூபம் எல்லாம் காட்டுகிறான். தூபம் எல்லாம் காட்டிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்றால் என்ன அர்த்தம்? இதேதான் இன்றைய கிறிஸ்தவமும். உங்களுடைய பொண்ணை எல்லாம் கலட்டுங்க, கன்றுக்குட்டிக்கு பதிலாக கட்டடங்களை கட்டுங்க, கட்டடங்கள் எல்லாம் கட்டி அங்கே கர்த்தருக்கு பண்டிகை. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உங்கள் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்களுக்கு விதித்த விதியை விட்டு அவர்கள் விலகினார்கள். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்கிறார். நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். விக்கிரகத்தை, சிலையை உண்டு பண்ணி அதற்கு பூஜை செய்து அதை வணங்கி அதற்கு அந்த பூஜை செய்ததெல்லாம் எடுத்து சாப்பிடுகிறது மட்டும்தான் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதல்ல. அது மட்டுமல்ல, அந்தபடி இப்ப நாம் செய்கிறதும் இல்லை. ஏறக்குறைய எந்த சபையும் செய்கிறதும் இல்லை. ஆர்சி கூட சிலையை வச்சிருக்கிறார்களே தவிர அதை போய் வணங்குகிறதெல்லாம் இல்லை. அப்ப ஆர்சியும் செய்யறதில்ல, புராட்டஸ்டன்ஸ், பெண்டெகாஸ்டல் யாருமே சிலையை நட்டு வைத்து அதற்கு பூஜை செய்து விக்கிரக வணக்கம் செய்வதல்ல. ஆனா எந்த வணக்கம் இருக்கு? பொருளாசையாகிய விக்கிரக வணக்கம் எல்லா சபைகளுக்குள்ளும் வந்துருச்சா? கடந்த 2000 ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த கடந்த 10 வருடங்களில் மட்டும் கிறிஸ்தவத்தில் நடந்தேறியது. 2000 வருடத்தில் இல்லாத ஒரு மாபெரும் சம்பவம் கடந்த 10 வருடத்தில் மட்டும். 500 கோடி 1000 கோடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், 300 கோடி 200 கோடி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தேவனுக்கு கட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். சரி, தேவனுக்கு கட்டுகிறதெல்லாம் சரி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறாரே, எப்போ வருவார்னு தெரியுமா? அவர் வரக்கூடிய காலங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. சீக்கிரமாய் வருவேன் என்பது குத்து மதிப்பா ஏதோ எப்போ வருவதாக அல்ல, அக்யூரேட்டா பின் பாயிண்ட்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் சிந்திக்கணும். சபை என்பது ஜனக்கூட்டம். வருகைக்கு, கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனக்கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு பதிலாக தேவராஜ்யத்திற்கு ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிறதான அந்த பிரயாசமும் அக்கறைக்கு பதிலாக 100 கோடிகள் 200 கோடிகள் 500 கோடிகள் 1000 கோடிகளாக சொத்துக்கள் சேர்த்து குவிக்கப்படுகிறது. நாங்கள் கர்த்தருக்கு ஆலயம் கட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்கள்.
பலி செலுத்துவது கன்றுக்குட்டிக்கு, சொல்வது கர்த்தருக்கு பண்டிகை என்று. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனையினாலே கிறிஸ்தவம் மூழ்கி கிடக்கிறதை கவனிக்கலாம். பெர்கமு சபையில் மட்டும்தான் இது நடந்ததா என்றால் இன்றைய சபையிலும் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். சபையினுடைய பிரதான வேலை ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்கு, நித்திய ஜீவனுக்கும் நித்திய ராஜ்யத்திற்கு வழிநடத்துவது. அவர்களுக்கு தேவ பக்தியையும் பரிசுத்தத்தையும் கனி கொடுத்தலையும் வேத ரகசியங்கள் எல்லாம் மறைபொருள் எல்லாம் உபதேசித்து சத்தியவானாக உருவாக்கி வருகைக்கு தகுதிப்படுத்தி, எப்படி ஃபேக்டரியில ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ உண்டு பண்றாங்க அப்படின்னா, ஒரு கார் ஃபேக்டரியில கார் மேனுஃபேக்சர் பண்றான்னா அதெல்லாம் நல்ல பக்கா ஃபினிஷிங் எல்லாம் ப்ரொடக்ஷன் முடித்து அவன் கொண்டு டிஸ்பேச் டெலிவரிக்கு கொண்டு வந்து நிறுத்துவது போல, அதாவது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துவது போல, தேவ ஜனங்களை சத்தியவான்களாக உருவாக்கி வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியுடையவர்களாக நிறுத்துகிற ஒரு ஃபேக்டரி தான் சபை. சத்தியவான்களை உருவாக்குகிற ஒரு ஃபேக்டரி தான் சபை. அதற்கு மாறாக 500 கோடியில கட்ட சொன்னார், 1000 கோடியில கட்ட சொன்னார், இந்த மலையை வாங்க சொன்னார், அந்த மலையை வாங்க சொன்னார் என்பதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிங்க. அவர்கள் தங்களுடைய சொந்த உழைப்பில, தங்கள் சொந்த வருமானத்தில் எதை வேணாலும் வாங்கலாம். அதுல தவறு ஒன்றும் இல்லை. எதை வேணாலும் வாங்கிக் கொள்ளலாம் தங்களுடைய சொந்த உழைப்பில. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை இப்படி 100 கோடி 1000 கோடி 500 கோடிகளாக சொத்துக்களாக மாற்றுவது என்பது கன்றுக்குட்டிக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு பண்டிகை என்று கொண்டாடுவது. ராஜ்யத்திற்கென்று தேவ ஜனங்களை ஆயத்தம் பண்ணுவதுதான் ஊழியம். அதே நேரத்தில் சொந்த உழைப்பில சம்பாதிச்சு அதை சொத்துக்கள் ஆசைகள் வாங்குகிறாள் என்றால் அது எந்த தவறும் இல்லை. அவருடைய உழைப்பு, அவங்களுடைய சொந்த சம்பாத்தியம், அதனால் எவ்வளவு வேணாலும் வாங்கிக் கொள்ளட்டும், அதுல தவறு ஒன்றும் இல்லை. இப்படி விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனத்திற்கு ஏதுவான இடரல்களை உண்டாக்குகிற இந்த பீலேயாமின் போதனை உன்னிடத்தில் உண்டு என்று பெர்கமுவை கண்டிக்கிறார். இது பெர்கமுக்கு மட்டுமல்ல, இன்றைய சபைக்கும் உள்ளதுதான். புரியுதா? என்னாகமம் 22, 23, 24 அதிகாரங்கள் எல்லாம் நீங்க பொறுமையா வீட்டுல போய் வாசிச்சுக்கங்க. இப்ப டைம் இல்லை. இந்த அதிகாரங்களிலே பீலேயாம் என்கிறவன் ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்த மனிதனாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது அவனுடைய ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு. சின்ன பிள்ளைங்களை அமிச்சாச்சா? சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களா? போயிட்டாங்களா? சண்டே கிளாஸ்க்கு போயிட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட். நாம் கவனிக்கலாம். என்னாகமம் 22, 23, 24 இந்த அதிகாரங்களில் இந்த பீலேயாம் இருக்கான் பாருங்க. இவன் ரொம்ப நல்ல தேவனுக்கு பயந்த மனிதனாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாலாக என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக இந்த பீலேயாமை அழைத்து வர சொல்லுகிற போது அவன் சொல்லுகிற வார்த்தை, பீலேயாம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இவனை போல ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் யாருமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு சில வசனங்கள் மட்டும், எல்லாவற்றையும் படிக்க நமக்கு நேரம் போதாது. 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த பீலேயாம் சொல்கிறான். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்கிறான். பீலேயாம் சொல்ற வார்த்தையை பாருங்க. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தான் உனக்கு சொல்லுவேன் என்கிறான். பிறகு 18ஆம் வசனத்திலே பீலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. சின்ன காரியமோ பெரிய காரியமோ கர்த்தருடைய கட்டளை நான் மீற முடியாது என்கிறான். பிறகு தொடர்ந்து அந்த அதிகாரங்கள் முழுவதும் இருக்கு, எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. 23:12 வாசிப்போம். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தர் என் வாயில் அருளினதையே
சொல்வது என்னுடைய கடமை. அப்படின்னா தேவ வார்த்தையை சொல்வதுதான் என்னுடைய கடமை என்கிறான். அப்படி வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் இந்த பீலேயாம் நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு தேவ மனிதனாக காண்பிக்கப்பட்டிருக்கு. 19ஆம் வசனமும் வாசிப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்ப தேவனை பற்றி நன்றா அறிந்தும் இருக்கிறானே. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று பீலேயாம் தேவனை பற்றி சொல்கிறான் என்றால், அப்ப தேவனை பற்றி நன்றாய் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அது மட்டுமில்ல, 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, அந்த வார்த்தையை பாருங்க, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது. தேவனே பீலேயாமோடு பேசுகிறார், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறார். சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, அப்படின்னா தேவனை தரிசிக்கிறான், சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டிருக்கிறான். அப்படி தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விழும்புகிறான். நம்ம தேவனை கண்டுனா தரிசனம் கண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன் என்று நல்ல ஒரு தேவ மனிதனாக காண்பிக்கப்படுது. இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரீம் எங்க இருக்கு அப்படின்னா, அதே 24ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது. அப்பொழுது பீலேயாம் பாலாகை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தர் கட்டளையை மீறக்கூடாது, கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்று. அப்பா, பாலாக வீடு நிறைய வெள்ளி பொன்னெல்லாம் கொடுத்தாலும் 1 கிராம் 2 கிராம் அல்ல, வீடு நிறைய வெள்ளி பொன்னெல்லாம் கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய கட்டளையை மீற முடியாது என்கிறான். கர்த்தருடைய கட்டளை மீற முடியாது என்கிறான். கர்த்தரை சொல்வதையே சொல்வேன் என்கிறான். இதை விட என்ன எக்ஸ்ட்ரீம் என்ன வேணும்? வீடு நிறைய பொன் வெள்ளி கொடுத்தா கூட நான் மீற முடியாது என்கிறானே. அப்படிப்பட்ட பீலேயாம் கடைசியா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு ஒரு குறுக்கு வழியே ரூட் போட்டு கொடுத்தவனே இந்த பீலேயாம் தான். விளங்குதா? இப்ப வாசித்த வசனங்கள் எல்லாம் இந்த 22, 23, 24 அதிகாரங்களிலே மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாக காண்பிக்கப்பட்டிருக்கிறான். தேவனை தரிசித்ததாக, தேவ வார்த்தையை கேட்டதாக கர்த்தரே அவனோடு பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தொடர்ச்சியா பாலாக அவனை திரும்ப ரிப்பீட்டடா அவனை அப்ரோச் பண்ற போது, எல்லாம் அந்த வார்த்தை கவனிங்க, 2ஆம் தரம் 3ஆம் தரம் திரும்ப அவன் அப்ரோச் பண்ணுகிற போது, இப்ப இவ்வளவு பெரிய தேவ மனிதனே, தேவனை தரிசித்தவனே விழுந்து போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை உண்டாக்கும்படியா ஒரு வழியை போட்டு கொடுத்துட்டான். மீதியானிய பெண்களை எல்லாம் அவங்களுக்குள்ள அனுப்பி விட்டுருங்க. அது எங்க? இஸ்ரவேல் அந்த பாளையம் இருக்குல்ல, சேனைகள்லாம் இஸ்ரவேல் கூட்டம், அவங்களுக்குள்ள மீதியானியருடைய பெண்களை அனுப்பி விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா தேவனே அவங்களுக்கு கொன்றுவார்னு ரூட் போட்டு கொடுத்துட்டான். இவ்வளவு நேரம் வைராக்கியமா பேசினாலும் எங்க? இப்போ வீடு நிறைய வெள்ளி பொண்ணு கொடுத்தாலும் கர்த்தருடைய கட்டளை நான் மீற முடியாதுன்னு சொன்னவன் இப்ப எங்க போனா? விளங்குதா பாருங்க. எதுக்காக இப்ப பீலேயாமை படிச்சுட்டு இருக்கோம்? இந்த எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இடரலை போடுகிறதற்கு ஏதுவான போதனை கொடுத்தானோ, அப்படிப்பட்ட அந்த போதனை எங்க இருக்கிறதா சொல்றாரு? பெர்கமுல. விளங்குதா? அப்படின்னா ஆவேசமாய் வீரவசனம் பேசுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆவேசமோ வீரவசனமோ உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிக்கிறதோ ஒரு பயனும் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு
அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஏன் என்று கேள்வி கேட்காம தேவ சித்தத்திற்கு அப்படியே சரண்டர் பண்றதை தவிர வேறு வழியே கிடையாது. நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று வீரவசனம் பேசுகிறதெல்லாம் பீலேயமை போலதான். வீடு நிறைய பொன் வெளியே கொடுத்தால் நான் மீற மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே இஸ்ரவேல் ஜனங்களை கவிக்கிறதுக்கான ரூட்டையும் இவன் தான் போட்டு கொடுத்தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வைத்தே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பீலேயாமை கொன்றார்கள். யுத்தத்தின் போது பீலேயாமை தேவன் கொல்ல வைக்கிறார். அதுக்கு ஆதாரங்களும் அங்கேயே இருக்கு. என்னாகமத்துல 31ஆம் அதிகாரத்துல இருக்கு, 25ஆம் அதிகாரத்திலும் இருக்கு, நோட்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் பிறகு படிச்சீங்க. இப்ப அது படிக்க வேண்டிய டைம் இல்லை. தேவனே பீலேயாமை இஸ்ரவேல் ஜனங்களை வைச்சே கொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்னன்னு புரியுதா? தேவனுடைய வார்த்தையை மீறுகிற எந்த ஒரு தீர்க்கதரிசியும் என்ன பண்ண வேண்டியவன்? பழைய ஏற்பாட்டு சட்டம் ஞாபகத்துக்கு வருதா? தேவன் சொல்லாத வார்த்தையை தேவனுடைய நாமத்திலே சொல்ல துணியும் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சாக கடவன் சட்டம். அப்படின்னா இவங்க தேவனுடைய வார்த்தையை மீறினதினாலே இந்த பீலேயாம் சட்டத்தின்படி என்ன பண்ணப்பட வேண்டியவன்? கொன்றார். தேவன் கொன்றார். இப்ப இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்குன்னு படிச்சீங்களா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி எல்லாம் நடந்தது. அவங்களுக்கு எல்லாம் இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் யாருக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி? இது நம்ம சாதாரணமா படிச்சா ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த ஒரு வரலாற்று சம்பவம், ஏதோ கதை மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம். இது வெறும் வரலாற்று சம்பவம் அல்ல, கதை அல்ல, நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற திருஷ்டாந்தங்கள். ஏன்? அவர்கள் இச்சித்தது போல நீங்களும் இச்சையாதிருங்கள், அவர்கள் பரீட்சை பார்த்தது போல நீங்களும் பரீட்சை பாராதிருங்கள், அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அப்படின்னா இப்ப யாருக்கு தான் பேசிட்டு இருக்கிறார் ஆவியானவர்? விளங்குதா? அவன் எல்லாம் வெறும் சாம்பிள் தான். யாரு? இஸ்ரவேலர்கள்லாம் வெறும் சாம்பிள் தான். மெயின் பிக்சர் எங்கதான் இருக்கு? சபையில தான் இருக்கு. விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். அடுத்து அங்கே பெர்கமு சபைக்கு திரும்புவோம். பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம். பெர்கமு சபையில 2:15. அப்படியே படிங்க. கரெக்ட். வெளிப்படுத்தின 2:15. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நல்லா சிந்திங்க. இந்த பெர்கமு சபை விசுவாசத்தில் வளர்ந்த முதிர்ச்சி பெற்ற சபை, தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் இருக்கக்கூடிய சபை. அந்திபா கொல்லப்பட்ட போதும் விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. அப்படிப்பட்டவர்களும் பெர்கமுல தான் இருக்கிறான். நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. அதே நேரத்துல விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கக்கூடிய, வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை உண்டு பண்ணக்கூடிய பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் எங்கதான் இருக்கிறான்? உள்ளதான் இருக்கிறான். 2 கூட்டமும் உள்ளதா இருக்கு. இன்றைக்கு செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கும் சபைகளுக்குள்ள நல்ல தேவ மனிதர்களும் தேவ பக்தியாய் கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடியவர்களும் உள்ள இருக்கதான் செய்கிறான். ஆனா கூடவே பொருளாசையாக விக்கிரக ஆராதனை உண்டு பண்ணுகிறவர்களும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறவர்களும் உள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை இவ்வளவு நேரம் பீலேயாமின் போதகத்தோடு ஒப்பிட்டு கவனிச்சோம். ஏன்னா தேவனே சொல்லிட்டாரு பீலேயாமின் போதனை கைக்குள்ளுகள் உன்னிடத்தில் உண்டுன்னு சொல்லிட்டாரு. அதை செக் பண்ணி பார்த்தோம். இப்ப 15ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. இது போக நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு என்கிறார். பெருமுகள் என்னையா இது? விசுவாசத்தில் வளர்ந்த முதிர்ச்சி பெற்ற சபைகளுக்குள்ளேயே யாரும் இருக்கிறானா பாருங்க. நிக்கோலாய் மதத்தினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள். அந்த நிக்கோலாய் மதத்தினுடைய போதகம்னா என்ன அப்படின்னா, உங்க நோட்ஸ்லயே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, எடுத்து பாருங்க. நிக்கோலாய் மத போதனைகள் அப்படின்னா என்னன்னு இருக்கு பாருங்க. நோ எம்பசிஸ் ஆன் ஹோலி லிவிங் அண்ட் செப்பரேஷன் ஃப்ரம் த வேர்ல்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப பரிசுத்தமா தேவபக்தி அப்படிலாம்
தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைலாம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, அப்படிலாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எப்படி வேணா வாழலாம். சொல்றது புரியுதா? கவனிங்க. ரொம்ப தேவபக்தி, பரிசுத்தம், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு செவி, அப்படிலாம் ரொம்ப தேவபக்தியாலாம் வாழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எப்படி வேணாலும் வாழலாம். உலகத்தால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில நமக்கு அப்படிலாம் தேவையில்லை என்பது நிக்கோலாய் மத போதனை. நிக்கோலடைன்ஸ் என்று அழைக்கப்படுவாங்க. இருக்கா இன்றைய சபைகள்ல? ரொம்ப பரிசுத்தம் அப்படிலாம் போயிடாதீங்க. விளங்குதா? ரொம்ப அப்படிலாம் வேதத்துல அப்படியே ரொம்ப தேட ஆரம்பிச்சீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. வேதத்தை தேட ஆரம்பிச்சா என்ன பிடிச்சிருமா? சரி, வேற எதை தேடலாம்? வேதத்தை தேடினா பைத்தியம் பிடிச்சிரும். வேற எதை தேடலாம்? அடுத்து, no emphasis on the doctrinal and teaching of the Bible. அப்படின்னா வேத உபதேசம், வேதம் சொல்லுகிறபடி எல்லாம் அதை நம்ம கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, வேதத்தெல்லாம் ரொம்ப முக்கியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது நிக்கோலாய் மத போதனை. இந்த வேத உபதேச இப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்கிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும், இது பிரதான கட்டளைக்கு ஒப்பனையான 2ஆம் கட்டளை என்கிறார். இப்படி எல்லாம் வேத சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களை எல்லாம் அப்படிலாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த நிக்கோலாய் மத போதனை. இப்ப ரீசெண்டா கிறிஸ்தவத்துக்குள்ள, நல்ல கவனிங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள மெயின்லைன் சர்ச்சஸ்க்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான போதனை, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நல்ல வார்த்தை கவனிங்க, அவங்க எந்த தெய்வங்களை வணங்கினாலும் வேதத்தை படிச்சா அவங்க பரலோகத்துக்கு வந்துருவாங்க. எந்த தெய்வத்தை வணங்கினாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களும் பரலோக ராஜ்யம் வர முடியும் என்கிற உபதேசம் இப்போ சபைகளுக்குள் அதிகமா வந்துட்டு இருக்கு, குறிப்பா மெயின்லைன் சர்ச்சஸ்ல. கொஞ்சம் சிந்திங்க. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்துருவாங்களா? அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, தெய்வம் ஒண்ணுதான். நாம இவர் இயேசுன்னு சொல்றோம், அவன் வேற பெயர் சொல்றான், இஸ்லாம் அவன் வேற பெயர் சொல்றான். இப்படி ஆளாளுக்கு பெயரைத்தான் வெவ்வேறாக சொல்லுகிறார்கள், ஆனா தெய்வம் ஒண்ணுதான் என்கிறது அவங்களுடைய போதனை. இது கரெக்டா? கொஞ்சம் சிந்திங்க. நிக்கோலடைன்ஸ் டீச்சிங்ஸ்னா என்னன்றதை கவனிச்சுட்டு இருக்கோம். நிக்கோலாய் மத போதனைனா என்னன்னு படிச்சுட்டு இருக்கோம். இது சரியா பாருங்க. இப்ப எம்மதமும் சம்மதமும் ஒன்னெல்லாம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? சமத்துவம், சகோதரத்துவம்ல கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அங்க எந்த சமத்துவம் கிடையாது, எந்த சகோதரத்துவம் கிடையாது, ஆனா பேச்சுல மட்டும் சமத்துவம் இருக்கும். நல்லா கூர்ந்து கவனிங்க. அவங்க இப்போ பர்டிகுலரா கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இந்த உபதேசங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்ப எந்த மதத்தை சேர்ந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவன் பரலோகம் வர முடியும். ஏனென்றால் அவங்க பெயர் தான் வேறையா வச்சிருக்கிறாங்க, எல்லா தெய்வமும் ஒன்றுதான் என்கிற டீச்சிங்ஸ் கொண்டு வந்துட்டான். இது ஒன் ரிலீஜியஸ்க்கு மூவ் பண்ணக்கூடியதான டீச்சிங்ஸ், ஒன் ரிலீஜியஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டீச்சிங்ஸ். அப்ப அது சரின்னு எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை அது சரியா இருக்குமானால், எந்த தெய்வத்தை பின்பற்றினாலும் பரலோகம் வந்துட முடியும் அப்படின்னா, அப்ப சபையெல்லாம் மூடிடலாமே. சபை எதுக்கு? சபையை மூடிடலாம்ல. எந்த தெய்வத்தை வணங்கினாலும் தான் வந்துட போறான்ல, பரலோகத்துக்கு வந்துட போறான்ல. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் வந்துட போறான், அப்புறம் எதுக்கு சபை? அத முதல்ல சொல்லணும். சரிப்பா, நாங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பரலோகம் வந்துடலாம்னு சொல்லிட்டு இல்லையா,
அதனால நீ முதல்ல சபையை மூடிடு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்துரு சொல்லி பாருங்க. அது எப்படிங்க? அப்ப ப்ராப்பர்ட்டின்னு வந்தா கவனிக்கணும். வானோர் பூதலச்சோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்க வேண்டிய ஒரே நாமம், ஒரே நாமம். வானத்தின் கீழே பூமியிலே இயேசு என்கிற நாமமே அல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இப்ப மெல்ல மெல்ல இந்த நிக்கோலாய் மத போதனைகள் எல்லாம் சபைகளுக்குள் கொண்டு வரப்பட்டுருச்சு. அதை இப்போ ஒன் ரிலீஜியஸா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒன் ரிலீஜியஸ் நடந்துட்டு இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. இஸ்லாம், ஜூடாயிசம், கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் ஒருங்கிணைத்து, ஈவன் ஹிந்துயிசம் இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன் ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பெஞ்சமின் நெத்தன்யாகு, இவன் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிம்பு எல்லாம் தான் சேர்த்து தான் எல்லாம் உருவாக்கினாங்க. இப்போ போன மாதம் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி 2020ல துபாயில வச்சு இந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ போன 15 டேஸ்க்கு முன்னாடி சவுதி அரேபியால மறுபடியும் இத ஃபுல் ஃபோர்ஸ்ல இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்களுடைய அஜெண்டாவே 2030ல ஒன் ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். ஒன் ரிலீஜியஸ் அப்படின்னா எல்லா மதங்களையும் ஒருங்கிணைச்சு எல்லா தெய்வமும் ஒண்ணுதான், ஆபிரகாமிக் அக்கார்ட்னு பெயர். இப்படி இந்த ஒன் ரிலீஜியஸை பேசக்கூடிய டாக்டரின் எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. இப்படிப்பட்டவர்களும் முன்னெடுச்சல் உண்டு என்று எச்சரிக்கிறார் பெருகமுவை. அப்ப நல்ல கவனமா நிதானிக்கணும். இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்படைவதற்கென்று கொடுக்கப்படவில்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேகத்துவம் உடையவராக தெய்வம் செயல்படுவார். அவர் ஒருவரே அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்பதில் ரொம்ப ஆணிச்சரமாக இருக்கணும். ஆனா இதெல்லாம் இப்ப சபைகளுக்குள் கொண்டு வரப்பட்டு விடுது. இந்த அடுத்த இந்த 5 வருடங்கள் ஒன் ரிலீஜியஸ் ரொம்ப வேகமாக பரவும், அதிகமா உள்ள கொண்டு வருவாங்க. மூன்றாவது என்ன? நோ எக்ஸ்க்ளூசிவ் பிலீவ் தட் கிரைஸ்ட் அலோன் இஸ் த ஒன்லி வே டு ஹெவன். அப்படின்னா இயேசு மூலமாக மட்டும்தான் நம்ம பரலோகம் போவோம் என்பதெல்லாம் அப்படிலாம் கிடையாது என்பது உங்களுடைய உபதேசம். அதாவது பரலோகம் செல்வதற்கு இயேசு மட்டும்தான் ஒரே வழி, அப்படிலாம் கிடையாது என்பதுதான் எங்களுடைய உபதேசம். அதான் இப்ப சொன்னல, எந்த மதத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பரலோகம் வந்துடலாம், இயேசு மூலமா மட்டும்தான் நம்ம பரலோகம் போக முடியுங்கிறதுலாம் கிடையாது என்பதை உபதேசங்களாக போதிக்கக்கூடியது. இதுக்கு பெயர் நிக்கோலாய் மத போதனைகள். இந்த நிக்கோலாய் மத போதனையும் எங்க இருக்கிறதா சொல்றாரு? புதிய ஏற்பாட்டு பெர்கமுல. அவ பீலாயாமின் உபதேசத்தை கைக்கொள்கிறவர்களும் முன்னெடுச்சல் உண்டு, நிக்கோலாய் மத போதனைகளை கைக்கொள்கிறவர்களும் முன்னெடுச்சல் உண்டு, இவைகளை நான் வெறுக்கிறேன் என்கிறார். அப்ப சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது என்ன? இப்ப கொஞ்சம் சிந்திங்க. ஏன் பர்டிகுலரா ஆவியானவர் யோவானை கொண்டு சபைக்கு இதெல்லாம் எழுது, சபையின் தூதனுக்கு எழுதுன்னு ஏன் இதை எழுத சொல்றாரு? எழுதி எல்லாம் கொடுத்த பிறகு இவைகளை வாசிக்கிறவன், இவைகளை கேட்கிறவன், இவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுன்னு ஏன் சொல்றாரு? அப்ப இதெல்லாம் சபைக்கு அறிவிக்கப்பட்டு தெளிவாய் கற்று விளங்கி இதை கேட்டு வாசித்து கை கொள்ளணும் அவசியமா இல்லையா? ஆகவேதானே இது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப அறிவிக்கிறாரு. இதெல்லாம் தெளிவா எடுத்து சொல்லப்படாவிட்டால் விரைவில் கிறிஸ்தவம் ஒன் ரிலீஜியஸுக்கு போய் நிற்கும். ஏற்கனவே வேதத்தை எல்லாம் மாத்தி விட்டுட்டான். வேதத்தை மாத்திட்டான் பாத்தீங்கல்ல. அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசையை முதல்ல மாத்தினான். எந்த மணி ஓசைய? வேதத்தை நாங்க சிம்பிளிஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி, அதாவது வாசிக்கிறதுக்கு எளிமையாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி திருவிவிலியம்னு கொண்டு வந்தான். முதல்ல வேதத்தை மாத்தி விட்டாச்சு. வேதத்தினுடைய அந்த ஜீவனை அங்கிருந்து நீக்கிட்டான். இப்ப அதை நீக்கின பிறகு அடுத்து உள்ள ஒன் ரிலீஜியஸ் கொண்டு வரான்.
இந்த திருவிவிலியம் மாத்தினாங்க இல்லையா, அதெல்லாம் போய் படிச்சீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். இந்த கர்த்தர் எகோவான்ற வார்த்தையெல்லாம் தூக்கிட்டானுங்க. ஏற்கனவே அந்த இவன் பிறன ஜெகோவா விட்னஸ்காரன் இதெல்லாம் ஏற்கனவே மாத்திட்டான். இப்ப திருவிவிலியம் பெண்டகாஸ்டலிசம் கூட இந்த பைபிள்ல வச்சிருக்கிறாங்க, திருவிவிலியத்தை வச்சிருக்கிறாங்க. ஆர்சிலையும் இவங்க மெயின்லைன் சர்ச்சஸ், கரிஸ்மாட்டிக்ஸ், பெண்டகாஸ்டலிசம் எல்லாருமே இதை இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல கவனிங்க, இப்ப நானே ஜீவப்பம் அப்படின்னு இருக்குல்ல, நானே ஜீவப்பம் நம்ம வேதத்துல இந்த பவர் எடிஷன்ல, அதுல திருவிவிலியத்துல உயிருள்ள தோசைன்னு இருக்கு. ஆமா, தமாஷ் இல்ல, ஜீவப்பத்துக்கு உயிருள்ள தோசையா? ஜீவன்லாம் எடுத்துருவான். விசுவாசம் என்பதற்கு பற்றுறுதின்றான், நம்பிக்கை கூட இல்ல, பற்றுறுதி. பற்றுறுதி வேற, விசுவாசம் வேற. விசுவாசம் என்பது என்ன? தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுதல், தேவனிடத்தில் பயபக்தியாயிருத்தல், தேவனுக்கு உண்மையாயிருத்தல். இதுக்கு பேர் விசுவாசம் பைபிள் சொல்லுது. விசுவாசத்தினுடைய ஃபண்டமெண்டலே மாற்றி பற்றுறுதி என்கிறான். ஏராளமா இருக்கு, ஒரு 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்படி பரிசுத்த வேதம் போதிக்கிறதெல்லாம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது நிக்கோலாய் மத போதனை. இந்த நிக்கோலாய் மத போதனையும் எங்க இருக்கிறதா தேவன் சொல்றாரு? பெர்கமுல. இது பெர்கமுக்கு மட்டும் சொல்லப்பட்டதா, இன்றைய சபைக்கும் சொல்லப்பட்டதா? இப்ப இருக்கான்னு பாருங்க. பிலேயமுடைய போதனைகளும் நிக்கோலாய் மத போதனைகளும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதும் இருக்கா இல்லையா? அப்ப சபை மனம் திரும்பணுமா வேணாமா? மனம் திரும்ப மாட்டோம் என்று சொன்னால் விளக்கு தண்டு நீக்கப்படும். 7 பொன் குத்து விளக்கு, வெறும் விளக்கு மட்டும்தான் இருக்கும். எது இருக்காது? தீபம் இருக்காது. ஆத்தும தீபத்தை அணைச்சிருவாரு. அதனாலதான் ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லைங்கிறார். அப்படின்னா ஜெயம் பெற்றவன் நித்திய அக்கினியாகிய 2ஆம் மரணத்திற்கு அனுப்பப்பட மாட்டான். விளங்குதா? அப்ப சபை இனி தன்னை சுத்திகரிக்காம, வேத சத்தியத்திற்கு செவி சாய்க்காம இனி அவங்களால சர்வை பண்ணவே முடியாது. இனி வரும் காலங்கள்ல தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் செவிகொடாமல் கீழ்ப்படியாமல் இனி சபை சர்வை பண்ண முடியாது. அடுத்து இந்த நிக்கோலாய் மத போதனைகள், அங்கே சில வசனங்கள்லாம் இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல லௌகீக ஞானமாகவும் மாயமான தந்திரங்களாகவும் உலக வழிபாடுகள் நிறைந்ததாகவும் இருக்கும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மாயமான தாழ்வை தரித்து கொண்டு தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடிய வகையில இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிலுவைக்கு பகைஞர் என்றும் அவர்களுடைய தேவன் வயிறு என்றும் வேதம் குறிப்பிடுது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். நோட்ஸ் உங்க கையில இருக்கு, அதனால கொஞ்சம் வேகமா போறேன். பிறகு தீத்து 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே இப்படிப்பட்டதான இந்த வேத புரட்டர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஆக்கினை தீர்ப்பை உடையவர்கள் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க, நோட்ஸையும் கவனிங்க, அப்படி சொல்றதையும் கவனிங்க. இந்த மாயமான தாழ்மை, மாயமான தந்திரம், உலக வழிபாடுகள், தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, இவையெல்லாம் கை கொண்டு இவர்கள் எல்லாம் தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் ரெவரன்ஸ் என்றும் பிஷப்ஸ் என்றும் அறிவிக்கிறாங்க. ஆனா வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா, இவர்கள் எல்லாம் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று சொல்லுகிறது. அவருடைய தேவன் கிறிஸ்து அல்ல, வயிறு. ஆகவே இப்படிப்பட்ட வேத புரட்டர்களை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறது. ஏன்னா அவர்கள் எல்லாம் ஆக்கினை தீர்ப்பை உடையவர்கள், அதுல போய் சிக்கிக்காதீங்க என்கிறார். விளங்குதா?
பெர்கமு சபைக்கான தேவ ஆலோசனை, பெர்கமு சபைக்கு தேவன் அருளுகிற ஆலோசனை. வெளிப்படுத்தின விசேஷம் 2:16 மனம் திரும்பு என்று அறிவிக்கிறார். இது ஆலோசனை. மனம் திரும்பணுங்கிறது ஆலோசனை. அப்படி திரும்பாத பட்சத்தில் தான் என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன் என்கிறார். இப்ப பெர்கமு சபை மனம் திரும்ப வேண்டும். மறுபடியும் நீங்க மனதில் வச்சீங்க, சபையினுடைய மனம் திரும்புதல் என்பதும் ரட்சிக்கப்படாத புறஜாதி ஜனங்களுடைய மனம் திரும்புதல் என்பதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம நேற்றைக்கு படிச்சோம், ஞாபகத்தில் இருக்கு இல்லையா? ரட்சிக்கப்படாம இருக்காங்கல்ல புறஜாதிகள், அவங்க ரட்சிப்பை பெறுவதற்காக மனம் திரும்பணும். சபை தனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டு எதிர்கால நித்திய ரட்சிப்பை பெறுவதற்காக மனம் திரும்பணும். சோ ரெண்டு மனம் திரும்புதலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது சபையினுடைய மனம் திரும்புதல், புறஜாதியினுடைய மனம் திரும்புதல் அல்ல, அது வேற. சபையினுடைய மனம் திரும்புதல் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப சபை மனம் திரும்பணுமா வேண்டாமா பாருங்க. திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் வாயின் பட்டயம் எது? வார்த்தை. தேவனுடைய 7 ஆவிகள் தான் 7 அக்கினி தீபங்களாக குத்து விளக்காகிய சபையில் எரிந்து கொண்டிருக்கணும். அப்படின்னா தேவன் அக்கினியா இறங்கி சபையிலே தீபமாக பிரகாசிப்பார். இப்ப அதே அக்கினி அவர்களை பட்டயமாக மாறி கொல்லவும் செய்யும். என் வாயின் பட்டயம் என்கிறார்ல, வாயின் பட்டயம்னா என்னன்னு புரியுதுல்ல? வார்த்தை. அப்படின்னா 7 ஆவிகள் ஆகிய, ஆவி என்றாலே வார்த்தை. அப்ப 7 ஆவி ஆகிய வார்த்தை அக்னி தீபமாய் சபையில குத்து விளக்கில எரிய வேண்டியது இப்போ அடுத்து என்னவா மாறிடும்? மாறி கொள்ள துவங்கும். என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்கிறார். 17ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதுல என்ன ஆச்சரியம் என்றால் 7 சபைகளிலேயும் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அறிவிக்கிறார். இப்ப ஒரு முறை சொல்லிட்டு 7 சபைக்கும் டோட்டலா சேர்த்து செய்தியை சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனியே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எபேசில, அடுத்து சிமிர்னால சொல்றார், அடுத்து இப்ப பெர்கமுல சொல்றார். அதுதான் இப்ப என்னன்னு போட்டிருக்கோம் பின்னாடி பேனர்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது ஃபைனல் வார்னிங். சபைக்கு தேவன் அருளுகிற ஃபைனல் வார்னிங். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஹவர்ல லாஸ்ட் மினிட்க்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஹவர் கூட இல்லை, இப்ப நமக்கு லாஸ்ட் மினிட்க்கு வந்துட்டோம். இது ஃபைனல் வார்னிங், சபைக்கு அருளப்படுகிற ஃபைனல் வார்னிங். காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ரொம்ப முக்கியமானது. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்கிறார். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் மன்னாவை புசித்தார்கள். அந்த மன்னாவை புசித்திருந்தாலும் அவர்கள் மரித்தார்கள். நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. பிறகு இயேசு நான் தான் ஜீவ அப்பம் என்று சொல்லி, மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கவில்லை, நான் தான் ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். தன்னை புசிக்கும்படி சொல்கிறார். மாமிசத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்படி சொல்கிறார். அப்படி புசித்து பானம் பண்ணினால் அவனுக்கு என்னிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்கிறார். அப்படி என்றால் இயேசுவின் மாம்சமாகிய ரத்தத்தையும் மாமிசத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணி, வார்த்தையை புசித்து பானம் பண்ணினவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். இந்த நித்திய ஜீவனை பெற்றவனுக்கு அடுத்து மறைவான மன்னா கொடுக்கப்பட இருக்கிறது. நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க. இந்த மன்னா இதுவரைக்கும் எப்படிதான் வச்சிருக்கிறாரு? மறைவாக தான் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்கள் புசித்த மன்னா வேறு, புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் புசிக்கின்ற மன்னா வேறு. அடுத்து நித்தியத்தில் ஜெயம் பெற்றவர்களாக தேவர் ராஜ்யத்திலே புசிக்க போகின்ற இந்த மறைவான மன்னா என்பதும் வேறு. மன்னா புசிக்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அப்ப பரலோகத்துல புசிக்கிறது உண்டா?
ஆனா பாட்டெல்லாம் புசிப்பும் இல்லை குடிப்பும் இல்லைன்னு எழுதி வச்சுட்டீங்களே. நீங்க தான் எழுதி வச்சீங்க, நான் இல்ல. அங்க புசிப்பும் இல்லை குடிப்பும் இல்லைன்னு எழுதிட்டீங்களே. ஆனா மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றாரு. எபேசு சபையை படிக்கும் போது ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ண கொடுப்பேங்கிறாரு. ஜீவ விருட்ச கனியை புசிக்க கொடுப்பேன் என்கிறாரு. அங்க புசிப்பு இருக்கிறதே, மன்னா புசிக்கப்படுகிறதே. அது போக இயேசுவே கல்வாரி சிலுவைக்கு போகும் என்பு அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கும் போது என்ன சொல்றாரு? இது முதல் நவமானதாய் இந்த திராட்சை ரசத்தை என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் உங்களோடு புசிக்கும் அளவும் இதை பானம் இல்லை என்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க கூட நான் சாப்பிடுறது இதுதான் கடைசி, இதை அடுத்து இனிமே எங்க தான் சாப்பிடுவேன்? என் பிதாவின் ராஜ்யத்துலதான் உங்களோடு சேர்ந்து சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா பரலோகத்துல உண்டா இல்லையா புசிப்பு? ஆனா இங்க சாப்பிடுற மாதிரி பிரியாணி அப்புறம் இதெல்லாம் கிடைக்காது. அது மறைவான மன்னா, நேரடியாக வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட ரகசியம், வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் தான் மனிதன் பிழைப்பான். நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. அப்பத்தினால் மனிதன் பிழைக்கிறது இல்லை, வார்த்தையினால் தான் பிழைப்பான். இந்த மன்னாவெல்லாம் நித்திய ஜீவ வசனங்களாக இருக்கும். எனவே அங்க நமக்கு பிரமாணங்கள், விதிகள், கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அதுக்கு பேர் நித்திய ஏற்பாடு என்று பெயர். நித்திய ஏற்பாடு. இந்த பிரமாணங்கள், கட்டளைகள், விதிகளை எல்லாம் கை கொண்டு அந்த வார்த்தையாகிய மன்னாவினாலே பிழைப்பான். இந்த மன்னா தான் அங்கு கொடுக்கப்படும். சரி, அடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல் கொடுப்பதாக சொல்லுறார். வெண்மையான குறிக்கல். குறிக்கல் என்றால் ஐடி அர்த்தம். ஐடி, அடையாள அட்டை. இப்ப எல்லாம் கம்பெனில, ஃபேக்டரியில எல்லாம் ஐடி கொடுப்பாங்கல்ல, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ஐடி கொடுக்கறாங்களே, அந்த மாதிரி இது ஹெவன்லி சிட்டிசன் என்பதற்கான ஐடி, குறிக்கல். ஹெவன்லி சிட்டிசன்ஷிப். இப்ப இங்கெல்லாம் ஆதார்னு ஒண்ணு வச்சிருப்போம் பாருங்க. டீயா? ஓகே, கவனிக்கலாம். இப்ப நாம இந்த இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதார். அது போல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான அந்த சிட்டிசன்ஸ்க்கான ஒரு ஐடிஸ் கொடுத்திருப்பான். இப்ப இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹெவன்லி சிட்டிசன் என்பதற்கான ஐடி, வெண்மையான குறிக்கல். பிறகு அது வெறும் ஐடி மட்டும் இல்ல, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அப்படின்னால் அந்த ஐடி யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அதுல அவனுக்கு மட்டுமே புரியக்கூடிய வகையில், வேறு யாருக்கும் புரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு ரகசியமான பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாஸ்வேர்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நீங்க இமெயில் அது இதெல்லாம் ஆக்சஸ் பண்றீங்கன்னா, ஆன்லைன் ஏதாவது ஆக்சஸ் பண்றீங்கன்னா, பேங்கிங் டிரான்சாக்ஷன்லாம், அதுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்டு வச்சிருப்போம் இல்லையா? அது போல அந்த பாஸ்வேர்டு எல்லாருக்குமா கொடுத்துட்டு இருப்பீங்க? அப்படி கொடுக்கறதா இருந்தா உங்க போனையும் பாஸ்வேர்டையும் சேர்த்து என்கிட்ட கொடுத்துருங்க. நான் யாருக்காவது கொடுத்துட்றேன். சரி, கவனிங்க. இது இந்த சிட்டிசன்ஷிப்புக்கான அந்த ஐடி, பரலோக குடிமகன் என்பதற்கான அந்த ஐடி, அதுல பாஸ்வேர்டு இருக்கும். அது பெறுகிறவனுக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு ரகசியமான ஒரு கோடிங்காக இருக்கும். புதிய நாமமும் கொடுக்கப்படும். இந்த புதிய நாமம் வேறொரு சபையிலும் சேர்த்து படிக்கலாம். இந்த நாமத்தை பற்றி 7 சபைகள்ல பின்னாடி வேறு சபையில் அதை பார்ப்போம். புதிய நாமங்கள் வழங்கப்பட இருக்கிறது. இந்த புதிய நாமம் எல்லாம் இங்க பூமியில இப்ப நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள், இந்த பெயர்கள் மாதிரி இருக்காது. உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் ஏற்படுத்தினதான, முடிவு பண்ணினதான பெயர்கள் அது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப ஆவியானவர் பெர்கமு சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
3 சபைகளை நிறைவு செய்திருக்கிறோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு. இந்த 3லும் நாம் என்னெல்லாம் தேவன் ஆலோசனையாக சொல்லுகிறாரோ, என்னெல்லாம் கண்டிக்கிறாரோ அத்தனையும் இன்றைய சபைக்கு பொருந்துதா இல்லையா? பொருந்துகிறது. அப்படின்னா முதல் நூற்றாண்டில் இருந்த இந்த 7 சபைகளுக்கு உரியது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளாக செயல்பட வேண்டிய புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது. விளங்குதா? பிரைஸ் தி லார்ட்.